அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். வாழ்க்கையிலே விஞ்ஞானம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. எல்லா செயற்பாடுகளும் விஞ்ஞானத்தினூடாகத்தான் ஏதோ அதில் விடை இருக்கிறது. விஞ்ஞானத்தோடு தான் நாங்கள் வாழ வேண்டியிருக்கிறது. ஆகவே ரத்தினபுரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய எமது ரத்தினபுரி நகரில் இருக்கக்கூடிய எமது பாடசாலையிலே இவ்வாறுடன் நாங்கள் உயர்தர விஞ்ஞான பிரிவை, கணித விஞ்ஞான பிரிவை முழு சபரகமு மாகாண கல்வி அமைச்சின் மாகாண கல்வி திணைக்களம், வலய கல்வி பணிமனை ஆகிய நிறுவனங்களின் பூரண அனுமதியோடு நாங்கள் இங்கு 4 பாடத்துக்குமான ஆசிரியர்களை பெற்றுக்கொண்டு உயர்தர கணித விஞ்ஞான பிரிவை ஆரம்பித்திருக்கிறோம். ஆரம்பித்து நாங்கள் அதை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு எங்களிடத்திலே ஒரு வேலை திட்டம் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் இன்று ஆஸ்திரேலியாவிலே இருந்து இலங்கை திருநாட்டிலே நாடளாவிய ரீதியிலே தமிழ் மொழி மாணவர்களுக்கு, தமிழ் மொழி மூலமாக கற்கின்ற மாணவர்களுக்கு எங்களுடைய மாணவர்களுடைய கணித விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவை, ஸ்டெம் எடுகேஷன் என்று சொல்வோம், இந்த அறிவை வளர்ப்பதற்காக எங்களுடைய டாக்டர் குமார் கணேசன் அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்து அவர்களோடு குழுவினரோடு சேர்ந்து மாணவர்களுடைய கல்வி நிலைமையினை உயர்த்துவதற்கு கடந்த 3 வருடங்களாக எங்களுக்கு அனுசரணை வழங்கி பங்கு பெற்றதற்கான பங்களிப்பினை செய்து ஊக்குவித்து வருகின்றார்கள். அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பும் அவர்களுடைய ஒரு ஊக்குவிப்பும் எமது பாடசாலையில் கணித விஞ்ஞான பிரிவை ஆரம்பிப்பதற்கு பெரும் உறுதுணையாக இருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய விஞ்ஞான பாட ஆசிரியர் ஆலோசகர் அவர்கள் எங்களோட ஆரம்பத்திலே இருந்து, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஜூம் ஊடாக இந்த டாக்டர் குமார் கணேசன் அவர்களோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது நான் சில யோசனைகளை முன்வைத்தேன். எங்களுடைய ஆசிரியர் ஆலோசகர் அவர்களையும் நான் கூறினேன். அவர்களுடைய முழு அனுசரணையும் பெற்றுக்கொண்டு எங்களுடைய ரத்தினபுரி மாவட்டத்திலே இந்த திட்டத்தை முன்மொழியலாம் என்று, அதுபோல அவர்களிடத்திலும் அந்த திட்டம் இருந்தது. அதன் காரணமாக எமது பாடசாலை மாத்திரமல்ல,